நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு செரா வழங்கும் அது இது எது, பவர்ட் பை பேரகான். உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தத்துவங்களை நம்ம நிகழ்ச்சியோட ஓப்பனிங்கில் சொல்லுவோம். அதுவும் வந்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு துன்பமான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு நம்ம வந்து பின்னாடி இருந்து கூப்பிட்டு திரும்பி பார்க்கலனா கூட வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஃபீலிங்காக இருக்காது. ஆனால் நல்லா படிக்கிற ஒரு பையன் நம்ம முன்னாடி உட்காந்து ஏதாவது காமிடான்ட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிட எக்ஸாம் ஹாலில் திரும்பி பார்க்காம இருப்பான் பாருங்க, அப்போ மனசு வலிக்கும் பாருங்க. அந்த வலியை மட்டும் யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. கைத்தட்டுங்கப்பா தயவு செய்து. இப்படி எவனும் திரும்பி பார்க்காத ஒரே காரணத்தினால தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன். என் கூட இருந்தவங்கலாம் யூஎஸ்ஏல ஏதோ ரொட்டி கடையில் வேலை செஞ்சுட்டு. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். நம்ம நிகழ்ச்சி வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன தத்துவம் மாதிரி ரொம்ப சோகமாலாம் இருக்காது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் யார் கூட உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்குறீங்க அப்படின்றதும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நல்லா டிவி வால்யூம் வச்சு கதவெல்லாம் திறந்து விட்டு பப்பரப்பான்னு பாருங்கள். அடுத்த ஒரு 1 ஹவருக்கு நாங்கள் வழங்கக்கூடிய அது இது எது நிகழ்ச்சியை. இப்போ நம்மளுக்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் லிஃப்ட் உள்ள ஒரு 1/2 ஹவராக காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால முடியாது, தயவுசெய்து லிஃப்ட் தரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிஃப்ட் திறந்து நம்ம 3 ஸ்பெஷல் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். She is a fantasy, sha-na-na-na, oh oh oh. Sweet as a harmony, sha-na-na-na, oh oh. No one knows she's a mystery, sha-na-na-na. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சுந்தரி, ரக்ஷிதா அண்ட் மோகன பிரியா. ஸோ முதல்ல நம்ம சுந்தரி அவர்களை வெல்கம் பண்ணோம். ஒன்றும் லேப்டாப்பில் சிடியை போட்டு காமிச்சிட்டு தான் இருக்கிறீங்களா? அப்பப்போ தேவையான போது போட்டு காமிப்போம். தேவையான போது. ஓகே, தமிழ் படத்தில் ஒரு சிடி எடுத்துகிட்டு வந்து போட்டு காமிப்பாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க நம்ம கூட வந்திருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் மேடம், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்புறம் படங்கள். ஓகே, வெரி குட். இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்? நடிக்கிறதை தாண்டி நடிக்கிறது வீட்டில் இருக்கும்போது ஸ்டோரி புக் படிப்போம். என்ன மாதிரி ஸ்டோரி புக்லாம் படிப்பீங்க நீங்கள்? ஃபேமிலி சென்டிமெண்ட் கம் லவ் ஸ்டோரி. ஓப்பனிங்கில் யாராவது செத்துடணும் இல்லை, ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் ஈத்துன்னு ஓடி போயிடுவாங்க. கேட்குறது ஒருத்தன் ஈதுன்னு ஓடி போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி ஸ்டோரி கண்டினியூ ஆகும்? ஓடி போய் அப்புறம் லவ் பண்ணுவாங்க. நீங்களும் கூட ஓடி போயிட்டே படிப்பீங்க அதை? சாதாரண நீங்கள் எப்படி படிப்பீங்க? நான் படிக்கவே மாட்டேன். படிக்காதவங்க கேட்டாதான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆமா, நான் படிக்காததாங்க. அது இது மாதிரி ஓடி போறது, கள்ளக்காதல், இது மாதிரி புக்கெல்லாம் நாங்க படிக்க மாட்டோம். காலைல நாங்க வந்து பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் படிப்போம். அப்படின்னா டீகள்லாம் வச்சிருப்பாங்களே. ஓ அத்தானா, சர்தா நைனா. அது கூட சர்தா நைனாவா? என்னடா இது, நல்ல கரெக்டான கெஸ்ட்டாக தான் கூட்டின்னு வந்துக்கிறாங்க. ஓகே சரி, அப்போ புக்கு படிக்கிறது, அதுக்கப்புறம் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டிவி பார்க்குறது. டிவியில் ஐயோ ஏன் உங்களை காமிச்சிட்டாங்களா? விஜய் டிவியில் ஆவுனா ஒருத்தன் வந்துருவான்ப்பா, பயங்கர லொல்லு. அந்த மூஞ்சி டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி பார்த்துக்கிறீங்களா? ஓகே. இங்கே வந்தால் இங்கேயும் அதே மூஞ்சி. இங்கே அதே மூஞ்சா? யாரை சொல்கிறீங்க? என்னதான்ப்பா சொல்கிறேன்? வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட விடிவி சார் கணேஷ் வாய்ஸுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்குது, சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்காக ஒரு அழகான ஒரு பாடலை பாடி நீங்கள் இதை நிகழ்ச்சி ஓப்பன் பண்ணுங்க. அப்படியா? ஆமாம்மா. என்னம்மா பாட்டு பாடுறது? இந்த டைலாக சொல்றியப்பா, ஜெசி ஜெசின்னு அந்த டைலாக் வேணா சொல்லுங்க. என்ன சொல்லுது? அது வேணா சொல்லு. என்ன சொல்லுது? போதுமா? பாட்டு பாட சொன்னா டைலாக் பேசுறீங்க. இந்த பொண்ணு தானே டைலாக் பேச சொல்லிச்சு. நீங்க 3 பேர் கூட்ட கூட்டு எங்க போய் கூட்டுவீங்க? இப்போ உங்க ரூம்ல கூட்டிட்டு தான் வரோம். என்ன பண்றது? நீங்க ஷோல கலந்துக்கிறீங்க. ஓ, இப்போ கெஸ்ட் அந்த வேலைலாம் பண்ண வைக்கிறீங்களா? பெருக்கணும், எல்லாம் செய்யணும். ஓகே ஓகே. சரி, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? வீட்டுக்காரு இன்ஜினியரா இருக்காரு. அவர் ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? என்னத்துக்குங்க? சார் போட்டோவை போட்டு எவ்வளவுதான் நானும் தாங்கிக்கிறேன் டைட்டில். ஓகேங்களா? பின்னல் பக்கத்துல உங்க போட்டோ. யார் ப்ரொடியூசர்? ப்ரொடியூசர் நான் ப்ரொடியூஸ் பண்றேன். நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஏன் இப்ப நான் கலாச்சி யாரு? மூளை வெளியிடுறது யாரு? மூளை எவனா வெளியிட்டு போட்டு. எல்லாம் வாங்கிக்கிறது. சரி, நீங்க எப்ப பேசாம இருப்பீங்க? நீங்க எப்ப கேள்வி கேட்காம இருப்பீங்க? தயவு செய்து கை தட்டி வெல்கம் பண்ணிடுங்க பாவங்க. ஏய் चलो வேல முடியல. அதனால அவருக்கு இன்னொரு கை தட்டி போடுங்க. போடுங்க. முடியல. வேகமா. வேகமா. வெரி குட். வாழ்க்கையில அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த 1 மணி நேரம் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு மணி நேரம். அப்பாடா. ஓகே, அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போறது ரக்ஷிதா அவர்களை. அது என்ன ரக்ஷிதா? ரக்ஷிதா நியூமராலஜி படி பார்த்து வச்சிருக்கேன். என்ன ரக்ஷி? நியூமராலஜி படி பார்த்து. அதெல்லாம் அவருக்கு தெரியாதுமா. நீ தப்பா இங்கிலீஷ் எல்லாம் பேசாதமா. எப்போதும் மாப்பிள தான் பார்த்து வைப்பாங்க, நீங்க நியூமராலஜியும் பார்த்து வச்சிருக்கீங்க. எதுக்கு இது? அது மாதிரி ஒரு வைப்ரேஷன். இது ஆமா, அந்த வைப்ரேஷன் அப்படியே
ஆயி அப்படியே ஆயி சக்தி எனர்ஜி. எங்க இந்த சக்தியை காட்டுங்க. ஓ மை காட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபினா என்ன ஹாபி? அதிகமா பேசிட்டே இருக்கும். உங்க பக்கத்து வீட்டில் இருக்கீங்களா நீங்க? இல்ல பாத்துட்டு இருக்கோம். சுந்தரி, ஐயோ, சுந்தரி, அக்கா, இல்ல, நான் இல்ல, இல்ல, வரவே இல்லையே, தாயே. இல்ல, 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 பாத்துட்டு இருக்கோம் பக்கத்துல வீடு. ஆ. போயிடும். மாக்காப்பா ஒரு நாள் இழுத்துட்டு வரோம். உங்க வீட்டுல உட்கார வச்சு கதையா அடிக்கிறோம். இழுத்துட்டு வரோமா? இழுத்துட்டு வந்து கும்மா குத்து. ஊமை குத்தா குத்துறோம். இதுங்க பாருங்களா, இதுங்களே ஒரு மொக்க ஜோக்க வச்சு இதுங்களே சிரிச்சுதுங்க. அநியாயமாகுதே. இல்ல ஒரு காம்பேர்ங்கிற பேர்ல ஒரு மொக்கையை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா வேற என்ன பண்றது? நாங்களே மொக்க ஜோக் எடுத்து நாங்களே சிரிச்சுக்க வேண்டியது. பா, இந்த ரேடியோ எப்ப ஆஃப் ஆகும்? ஆஃப் ஆகாது. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி போக போறது மட்டும் பாருங்க. ஓகே, அடுத்தவா உன்னை வெல்கம் பண்ணிட்டமா, அவ்வளவுதான். ஓகேவா? கை தட்டுங்கப்பா. வெல்கம் சொல்லணும்பா. வெரி குட். தேங்க் யூ. அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போறது மோகன பிரியா அவர்கள். ஓகேங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். பவ்யமா வணக்கம். பவியம். வணக்கம். வணக்கம் சொல்லும்போது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கலாச்சிட்டாங்க இல்லையா? நானாச்சும் கொஞ்சம் சாஃப்டா பேசுறேன். இல்ல அவங்க வராது அதான் சொல்றாங்க. நீங்க சாப்பிட்டே பேசுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க மோகன பிரியா, நீங்க நடிக்கிறது தவிர வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? குக்கிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன். யார் சாப்பிடுவாங்க? இல்ல நானே சாப்பிடுவேன். நீங்களே நிறைய நானே சாப்பிடு. தெரியுது, அது பார்த்தா தெரியுது. இப்போ நம்ம வந்து நீங்க நிகழ்ச்சிக்கு நீங்க வந்துட்டீங்க இல்லையா? இந்த சோக சம்பவத்தை வந்து நம்ம வந்து எனக்கு கொண்டாடுவதற்காக. கொண்டாடலாமா? வெல்கம் பண்ணலையா? அப்படியா? உங்களை வெல்கம் பண்ணியா? தோற ஒருத்தர் நம்ம மோகன பிரியா அவர்களுக்கு கை தட்டுங்கப்பா, வெல்கம் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காக வெல்கம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரி அக்கா, நீங்க வந்து இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது, ஏரியா கொஞ்சம் அமைதியா இருக்கணுன்றதுக்காக 3 days and 2 nights ஹாலிடே பேக்கேஜ் ஃப்ரம் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் உங்க 3 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வழங்கப்படுகிறது. Thank you so much. அதை தொடர்ந்து கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் உங்க 3 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று. இதை தொடர்ந்து கூட ஒன்று கொடுப்போம். என்ன கொடுப்போம்? என்னத்த குடுப்பீங்கன்னு சொன்னா தானே தெரியும். உங்களுக்கு பசங்க யாரா இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கானே. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல கொஞ்ச நேரத்துல வருவான். நீங்களே பாத்து கேளுங்க. இப்பதான் 4th படிக்கிறான். நல்ல வேலை. என்கிட்ட 5th நிட்டு உங்ககிட்ட. இதுல என்ன பெருமை? என்கிட்ட 5th அவங்ககிட்ட 4th ஏய் இருக்கு. நீ 5th டபுள் ப்ரமோஷன் கொடுத்தா நான் என்னமா பண்றது? 4th தான்மா உனக்கு. ஓகே டார்லிங், தெரியாம சொல்லிட்டேன். காசு எடுமா. அடுத்த ரவுண்ட்ல அது இது எதுக்கு உன் பையன் வரணும்? உண்மையே சொல்லிடு. அப்ப வரும்போது பாத்துக்கலாமா? நீங்க 3 பேர் பேசிட்டு இருங்க, நான் வேணா ஒரு பிரேக் விட்டு போயிட்டு வேற ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே. என்ன கொடுப்போம்னு கேட்டேன். சொல்லுங்க என்ன கொடுப்பீங்க? பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ், ஆளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அந்த 1000 பாயிண்ட்ஸ் கம்மியாகாம பாத்துக்கணும். யார்கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் நிகழ்ச்சி முடியல இருக்குதோ அவங்களுக்கு ஒரு செம்மையான பிரைஸ் ஒன்று காத்துனுங்க. ஸோ முதல் ரவுண்ட் என்ன ரவுண்ட்? மோகன பிரியா சொல்லுங்க. குரூப்ல டூப். குரூப்ல டூப் என்ன பண்ணணும்? அதில் கரெக்டா டூப் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க, அப்புறம் சொல்றேன் எப்படி. அப்படியா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? Yeah. சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்த உடனே அதில் யார் டூப்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ லிஃப்ட்ல இருந்து 3 பேர் வர போறாங்க. உங்களையும் சரி இவங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த 3 பேர் யாரு அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். ஓகே, ஏபிசி 3 பேர் வந்துருக்காங்க குரூப்ல டூப்ல. இவங்கள பார்த்தா யார் மாதிரி தெரியுது? சுந்தரி அக்கா கராத்தே ட்ரைனர்ஸ். கராத்தே ட்ரைனர்ஸ் அவங்க. நீங்க கராத்தே கத்துக்குறோம். நீங்க பாக்ஸிங். வித்தியாசமா தான் சொல்லணும். பாக்ஸிங். ஓகே, ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூடோ ஃபைட்டர்ஸ். ஓவரா பேசினா அப்படி இந்த கால் அப்படி திரும்பி வந்து டம்மால் அடிக்கும். பேசுறவங்களுக்கு தானே? ஆமா, கேள்வி கேட்கறவங்களுக்கு. இல்ல உங்களுக்குலாம் அடிக்கும். நீங்க கம்மியா இருக்கிறதுலே உலகத்திலே கம்மியா பேசுறவங்க நம்ம சுந்தரி அக்கா தான். குரூப்ல டூப்ல ஏபிசி 3 பேர் வந்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணா ஒரு 15 செகண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த சமயத்துல நீங்க பஸ்ஸர் அழுத்தி முந்திக்கலாம். ஓகேங்களா? ஏபிசி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மோகன பிரியா அவர்கள் பஸ்ஸில் ஏற்றிருக்காங்க. செகண்ட் வந்து நம்ம சுந்தரி அக்கா. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷிதா. மோகன பிரியா அவர்களே சொல்லுங்க, ஏபிசியில் யாரை டூப்னு லாக் பண்ணுறீங்க? சி. எதனால சீன்னு லாக்? அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கு. இவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. ஸோ இவர் கொஞ்சம் நர்வஸாகவே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து சீல் டவுட். சுந்தரி அவர்களே? பி. ஓகே, எதனால பி? இல்ல எனக்கு வேற வழியே இல்லாதனால பின்னு சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு 100% டவுட் வந்து சி மேல தான். பிஏ டூப்பு அப்படின்னு வந்து சுந்தரி லாக் பண்ணியிருக்காங்க. வேற வழி இல்ல. ஏதான். ஆனால் உங்களுக்கு யார் மேலே டவுட்டு? சி. ஸோ மோகன பிரியா அவர்கள் சிஏ டூப்புன்னு லாக் பண்ணிடுறாங்க. சுந்தரி அவர்கள் பிஏ டூப்புன்னு லாக் பண்ணிடுறாங்க. வேற வழியே இல்லாமல் நம்ம ரக்ஷிதா அவர்கள் ஏவ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணிடுறாங்க. நம்ம சுந்தரி அக்கா லபா லபா லபான்னு பேசினே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஒரு சின்ன பிரேக் ஒன்று விட்டு
நம்ம திரும்பி வந்து மறுபடியும் நம்ம லபா லபா கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு பிரேக்குக்கு போகிறோம். சிரா வழங்கும் அது இது எது பவர்ட் பை பேரகான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு செரா வழங்கும் அது இது எது பவர்ட் பை பேரகான். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு சுந்தரி அவர்கள், ரக்ஷிதா அவர்கள் அண்ட் மோகனப்பிரியா 3 பேர் வந்து சிறப்பாக முதல் ரவுண்டில் பாதி விளையாடி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் காத்துட்டு இருக்குது அவங்களுடைய செகண்ட் சான்ஸ். அவங்க இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஓகேங்களா? எப்படி இந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணும்போது நீங்கள் முன்னாடி போய் நிற்கிறீங்களா இல்லை எப்படி இங்கேயே நிற்கிறீங்களா? இல்லை இங்கேயே நிற்கிறோம். ஓகே. ஸோ முதல்ல பசரை எடுத்தது நம்ம மோகனப்பிரியா அவர்கள். நீங்கள் சியை 2 லாக் பண்ணியிருக்கீங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? பார்க்கலாம். ஓகே. ஸோ சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மோகனப்பிரியா அவர்களே பார்த்தீங்களே எப்படி காவுத்து போட்டு குமுறாங்கன்னு. பார்த்தேன், பட் ஆனால் 2 பேருமே டூப் மாதிரி தான் தெரியுது எனக்கு. அவங்க அடிச்ச டைவ் பார்த்தா டூப் மாதிரி ஆகுது. ஆமா, சின்ன பசங்க கூட தான் அடிச்சுப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து ஜூடோ தெரிஞ்சவங்க சொல்லிட முடியுமா? லைட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை வேண்டாம், அது பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ சி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அடுத்து நம்ம பி அவர்களை அன்புடன் இப்போது மேடை கலைக்கின்றோம். ஓகே பி ஸ்டார்ட் பண்ணி. நான் வந்து டூப்புன்னு சொல்லி அவரை லாக் பண்ணல. வேற வழியே இல்லாதனால தான் லாக் பண்ணேன். இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு ஒரு மேலே டவுட்டே கிடையாது. சி மேலே தான் டவுட்டு. ஸோ என்னோட இது சி தான். சரி, அவங்களுக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் கிடைக்கும். சரி, பிஏ தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க. ஏ வாங்க. ரக்ஷிதா நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் ஏவை 2 லாக் பண்ணியிருக்கிறீங்க. ஏ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏ வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாரு. இப்போ பி அண்ட் சி அவங்களையும் கூப்பிட்டுடலாம் மேடைக்கு. ஸோ ஏ பி சி 3 பேருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. ஸோ மோகனப்பிரியா நீங்கள் தான் வந்து சிஏ 2 லாக் பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்படி சியிலே இருக்கிறீங்களா? சீலே இருக்கேன். அடுத்து சுந்தரி அக்கா சொல்லுங்கள். சி. இப்போ நீங்கள் பியிலேருந்து சிக்கு மாறுறீங்க. எஸ். அதனால் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போகும். பரவாயில்ல. பெனால்ட்டியா? பரவாயில்லையா? டக்குனு அந்த பாயிண்ட்ஸ் எடுங்கப்பா. ரக்ஷிதா நீங்கள் ஏ. ஏலே இருக்கிறீங்களா? எதனால? இல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸோட இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ண மாதிரி தோணுது. சரியா தெரியல, பார்க்கலாம் உள்ள இருந்து வரும்போது. ஸோ மோகனப்பிரியா அவர்கள் சிஏ 2 லாக் பண்ணியிருக்காங்க. சுந்தரி அவர்கள் பியிலேருந்து சிக்கு போயிருக்காங்க. ரக்ஷிதா அவர்கள் ஏலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 பேரில் யார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சட்டையை மாற்றிட்டு வந்ததுல தெரியுது சி தான் சரியான டூப்பு. அண்ட் அதை கண்டுபிடிச்சவங்க மோகனப்பிரியா அண்ட் சுந்தரி. சரி, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சி. வணக்கம் சார். உங்கள் பேர்? வெங்கடேஷ். ஜூடோ வந்து எப்படி எத்தனை நாளில் கற்றுக்கிட்டீங்க? சும்மா இப்போ ஒரு மாதமாக வந்துட்டுருக்கேன் சார், சும்மா கற்றுக்கலான்னு. ஓகே, வெரி குட். நம்ம பிஏ நாட்டை கொடுங்க. உங்கள் பேர்? அருண். ஓகே அருண், நீங்கள் எத்தனை வருஷமா ஜூடோ? 12 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. 12 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நேஷனல் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். வெரி குட், வெரி குட், ஃபண்டாஸ்டிக். ஓகே, ஜூடோவில் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஜூடோ பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம். இது வந்து ஜப்பானோட நேஷனல் கேம். ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஏன் நடக்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் எம் மணிகண்டன். நான் படித்ததெல்லாம் ஜூடோ தான். பிஏ எக்கனாமிக்ஸ், பிபிஎட், பிஜி டிப்ளமோ இன் யோகா அண்ட் என்ஐஎஸ் மீன்ஸ் டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங். பஞ்சாப் பட்டியாலாவில் லாஸ்ட் 1 இயர் படித்தேன். இப்போ வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் SDT கோச்சாக. நான் வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் சார். இது எதுக்காகனா லாஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி நான் பஞ்சாபில் இந்தியா கேம்பில் இருந்தேன். ஆக்சுவலாக என் கூட வந்து எல்லா ஸ்டேட் கூட தான் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த CISF, BSF அது மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் ஃபுல்லாக இருப்பாங்க. நாங்கள் ஃபிசிக்கலாக எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவோம். வந்தாச்சுன்னா எப்போ படுக்கிறோன்னே தெரியாது, அந்தளவுக்கு டயர்டாக இருப்போம். எங்களுக்கு ஃபிசிக்கல் ரெக்கவரி எங்கள் கோச் கொடுப்பாங்க பை ஸ்போர்ட்ஸாக. ஆனால் இந்த மென்டல் ரெக்கவரி நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு லேப்டாப்பில் இந்த இது டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு தனியாக இருக்கும் சார்.
அது இல்லாமல் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணது எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு நீ அச்சீவ் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு வந்து தன்னால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நான் ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல வந்து இங்கே நிற்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்த இடத்துல என் கூட படித்தவங்களாம் இருக்காங்க, டிஎஸ்பி சிஎஸ்எஃப்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் அவங்களாம் இருக்காங்க. இப்போ இங்கேருந்து இந்த ப்ரோக்ராம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா டவுன்லோட் பண்ணி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்காக ஸ்பெஷல் தேங்க் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் எங்கள் மாஸ்டர் வந்துட்டு சிஎஸ் ராஜகோபால் பி ரிட்டையர்ட் பிடபிள்யூ இன்ஜினியர் மாஸ்டர். அவங்க வந்துட்டு எங்கள் ஏரியாவில் நாங்கள் வந்து ஆக்சுவலாக அம்ஜக்கரை சனை நகரில் இருக்கோம். நாங்கள் டோஜோ வந்து கிளாஸ் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே அந்த காம்பவுண்ட் ஓரமாக வந்து கல்லு தூக்கி போட்ட பசங்க தான் நாங்கள்லாம். அப்படி இருக்கும்போது மாஸ்டர் வந்து எங்ககிட்ட ஃபீஸ் இல்லாமல் காமராஜர் சத்துணவுலாம் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அது மாதிரி எங்களுக்கு ஜூஸு அந்த மாதிரி சமோசா சாட்டர்டே சண்டே மார்னிங் ஆக்சுவலாக இதுக்கு ஆசைப்பட்டு தான் நாங்கள் போனோம். எல்லாம் ஸ்லம்ன்றதுனால இந்த மாதிரி மார்னிங் வந்து போனால் ஒருத்தர் வந்து மாஸ்டர் சமோசா டீலாம் வாங்கி தரார் போகலாம். அப்படி தான் அது டீ சமோசாக்கு ஆசைப்பட்டு கெரியர் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த பசங்களுக்கெல்லாம். இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். எனக்கு எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாட்டில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாச்சு. கம்மிங் மேபி 2-3 months ஆர் 6 months வந்து நான் அப்பாயின்மெண்ட் எஸ்டிடி கோச் ஆர் ஜூனியர் இந்தியா கோச் அது மாதிரி உட்காருவேன். நான் ஆல்ரெடி ட்ரைனிங் கோச்சாக கோவாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ட்ரைனிங் கோச்சாகவும் இருந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் டு நேச்சர், தேங்க்ஸ் டு மாஸ்டர் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் டு விஜய் டிவி. மாஸ்டர் வந்திருக்கிறாரா அன்றைக்கி? வந்திருக்காங்க சார். கூப்பிடுங்க மாஸ்டர், கூப்பிடுங்க. மாஸ்டர் கொஞ்சம் மேலே வாங்க மாஸ்டர். ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப பெருமை சார் எங்கள் மாஸ்டர் எங்கள் கூட இருக்கிறதுனால. Welcome to South Indian father of judo, Sansai C.S. Rajagopal. My name is C.S. Rajagopal. I am a retired PW engineer, retired from government service in November 97. Now I am 75 running. With the blessing of God, I am what I am. Exercise இந்த ஜூடோ எக்ஸசைஸ் பண்ணுறப்ப எல்லாமே ட்ரிம்மாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்னுடைய சின்ன வயசில் வந்தாங்க, இன்றைக்கி தி ஆர் சாம்பியன்ஸ். ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கெட்டிங் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், நெக்ஸ்ட் மென்டல் ஸ்ட்ரென்த், ultimately the spiritual strength also you can get it. Thank you for giving me this opportunity. Thank you, sir. ஓகே, ஸோ இப்போ நம்ம குரூப்பில் டோப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். நம்ம ஃபஸ்ட்டு சுந்தரி அக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சுந்தரி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு 100 points போயிருக்குது. அதனால் இப்போ எந்த பாயிண்ட் அவங்களுக்கு போல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 900 pointsல இருக்கிறாங்க. இந்த சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தா 900 points கேட்கல, B10 தப்பிச்சுமே அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஓகேவா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷிதா அவர்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து 1000 points இருந்தாங்க. இப்போ தப்பான டூப்பா வந்து அவங்க லாக் பண்ணதுனால ஒரு 200 புள்ளிகள் போயிட்டு இப்போ 800 pointsல இருக்காங்க. அண்ட் மோகன பிரியா வந்து சரியான பதிலை வந்து டூப்பு அப்படின்னு லாக் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் போகாமல் 1000 புள்ளிகள். இப்போ கைக்குடியா? ஸோ இந்த ரவுண்டை வின் பண்ண மோகன பிரியா அவர்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹெட்ஃபோன் அண்ட் பவர் சார்ஜர் பரிசு. சுந்தரியக்கா ஒரு பிரேக் போயிடலாமா? எல்லாமே அமைதியாக இருக்கிறாங்க சுந்தரியக்கா. அந்த கேப்பில் ஒரு நம்ம ஒரு பிரேக் போயிடலாம். சிரா வழங்கும் அது இது எது பவர்ட் பை பேரகான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு செரா வழங்கும் அது இது எது பவர்ட் பை பேரகான். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு இதெல்லாம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக பேசக்கூடிய சுந்தரி அக்கா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்கு சுரூபமாக இருக்கக்கூடிய ரக்ஷிதா, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல த பெஸ்ட் குக்கு மோகன பிரியா. ஸோ 3 பேரும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய ரவுண்ட் என்ன ரவுண்ட்? சுந்தரி அக்கா டெல் மீ த ப்ளீஸ். சிரிச்சா போச்சு. சிரிச்சா போச்சு இப்போ நம்ம விளாட போகிறோம். ஓகேங்களா? சிரிச்சா போச்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா, லிஃப்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். யாரும் சிரிக்கக்கூடாது. ஓகேங்களா? முதல்ல யார் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும். ரெண்டாவது சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட்டு, லாஸ்ட்டு சிரிக்கிறவங்க 100 பாயிண்ட். 2 பேர் மட்டும் சிரிச்சிங்கன்னா 200 100 போகும். ஒருத்தவங்க மட்டும் சிரிச்சிங்கன்னா அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் போகும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளேருந்து வர குரூப்போட பர்ஃபார்மன்ஸை மட்டும் தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்த்துடக்கூடாது. சிரிப்பு வந்தால் சிரிச்சிருங்க. சிரிப்பு அடக்கின்னு நினைக்கணும். அடக்கின்னு இப்படி மூணுயா அப்படி மூஞ்சி கிஞ்சி மறைச்சிங்க அப்படின்னா அவுட்டுன்னு சொல்கிறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ மினிட்ஸ்? அது அவங்க நடத்துவாங்க. அவங்க அந்த பர்ஃபார்மர்ஸ் கூட நீங்கள் பேசலாம், ஆனால் சிரிச்சினே பேசக்கூடாது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பண்ணலாம். சரி, உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
நாம் அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாம வந்த வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இது கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கணும் அப்படியே நீங்க தான். ஓ என்னாச்சு மிஸ்டர் புக்காலோ, இங்க பாருங்க ஏதோ அபூர்வமான உருவம். உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அது அபூர்வமான உருவம் இல்ல, அது ஒரு விசித்திர ஜந்து. நான் சொல்றது கேளுங்க, அந்த ஜந்து என்ன ஒரு மாதிரி பாக்குது. என்ன 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 வித்தியாசமான 3 விசித்திர ஜந்துக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த 3 போய் நான் இப்ப பேச போறேன். இல்ல வேணாம் 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 வேணாம். இல்ல நான் பேசி தீருவேன். பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க அங்க போனீங்களா உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இல்ல நான் அதுகிட்ட பேசிய தீருவேன். இல்ல சத்தியமா உங்களை நான் அங்க போக விட மாட்டேன். இல்ல நான் அதுகிட்ட என்ன பேசிய தீருவேன். என்ன தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க பாருங்க மிஸ்டர் சிக்காலோ, நீங்க அங்க போனா நான் சொல்ல விட மாட்டேன். இங்க பாருங்க, நான் அங்க போக விட மாட்டேன். நான் போய தீருவேன்டா. ஒரு வாட்டி முடிவு பண்ணா அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா. நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு ஜந்து. ஓ ஓ ஓ ஓ இல்ல இங்க பாருங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் செவுத்துக்கிட்ட பேசல, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஏதாச்சும் ஒண்ணு பேசுங்க. ஆம முட்டிய முழுன மாதிரி உம்முன்னு இருக்காதீங்க. எந்த நேரத்துல ஒண்ணு நம்மள தாக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க என்னதான் சொன்னாலும் அங்க நான் உங்களை போக விட மாட்டேன். இல்ல புரியல திரும்ப சொல்லுங்க. அந்த பயம் இருந்தா சரி. இங்க பாருங்க சிக்காலோ, நீங்க அங்க போகாதீங்க. ஏன்னா அதுங்க கடிக்க கூடாத இடத்துல கடிச்சு வைக்க போகுது. ஓ அதுங்களா கடிக்கல கூட நீயே சொல்லி அதுல கடிக்க வச்சிருவ. இந்த வேலை தான் உனக்கு போட்டு கொடுக்கறத வேலையா போயிடுச்சு உனக்கு. நீங்க 2 பேரும் யாரா? மாட் டாக்டரா? ஓ ஓ ஓ என்ன மிஸ்டர் சிக்காலோ, என்னாச்சு? இங்க பாருங்க ஒரு அதிசயம். என்ன அதிசயம்? இந்த ஜந்து மட்டும் இங்க பேசுது. அப்படின்னா இந்த ஜந்துவை நம்ம ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தலாமா? கண்டிப்பா பயன்படுத்தலாம். யாரா ஆராய்ச்சி யூஸ் பண்ண போறீங்க? 6 மணி ஆனா ஒயின் ஷாப்ல போய் நிக்கிற மூஞ்சி மாதிரி இருக்கீங்க. ஆராய்ச்சி இங்க பாருங்க, நாங்க சயின்டிஸ்ட். மூஞ்ச பாரு, சயின்டிஸ்ட் திட்டுற மாதிரி இருக்கு. சயின்டிஸ்ட். ஓ அந்த ஜந்துக்கு கோவம் வந்துருச்சு. இந்த ஜந்து பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது பாத்தீங்கன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. அதாவது மனித இனத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல உருவான ஜந்துன்னு சொல்ல கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுங்களே. இது ஹார்மோன்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இது மனுஷ கண்ணை கூட மிச்சம் வைக்காம தின்னக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. இதோட முதுகு பகுதியை பாருங்க மிஸ்டர். முதுகு பகுதியை சொல்ல. அந்த முதுகு பகுதி தான் பார்க்க வேணாம். இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து சாதாரண மனுஷனை ஒரு அதிசய மனுஷனை உருவாக்கி இருக்கோம். அந்த உருவத்தை கூப்பிடுங்க. கண்டிப்பா அதை பத்தி சொன்னதா அது வரும். அது 1000 எரும மாட்டுக்கு சமம். 10,000 டெல்லி எருமைக்கு சமம். அது ஒரு 50,000 காட்டு பன்னிக்கு சமம். 1 லட்சம் திமிங்கலத்துக்கு சமம். ஆமா, அதுதான் இப்ப வரப்போகுது. எல்லாரும் ஓரமா போங்க, அந்த மிருகம் வந்துருச்சு. எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. அது எந்த நேரத்தோட தாக்கும். எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடுங்க. அது நம்மள தாக்கிடும். இந்த ஆள்க நீங்க கோவப்படுத்திட்டீங்க. இல்ல இந்த ஆள்க நம்ம இப்ப கண்ட்ரோல் பண்ணோம். அந்த ஊசி எடுத்து போடுங்க. இப்படி திடீர்னு சொன்னா நான் எந்த ஊசியை எடுத்து போடுறது மிஸ்டர் சிக்காலோ? ஒரு ஊசி எடுத்து சொல்லுங்க. இதோ நீங்க சொல்லிட்டீங்களா, நான் உடனே சொல்லிடுறேன். பைத்தியக்காரன் நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க, ஆளுக்கு போடுங்க. அத தெளிவா சொல்லணும். சீக்கிரம் புக்காலோ என்ன பண்ற? இப்ப நான் இந்த ஊசியை எடுத்து இதுக்குள்ள விட்டு நான் எடுத்து அந்த மருந்தை இந்த டியூபுக்குள்ள போட்டு உடனே வந்து இந்த பைத்தியக்காரன் புக்காலோ நீங்க பத்திரமா பிடிங்க. சீக்கிரம் அந்த பகுதியை என் பக்கமா காட்டுங்க. என்ன ஒரு ஆபத்தான பகுதியை என் பக்கமா திருப்பி இருக்கீங்க. ஊசியை கடிச்சு தின்னுடுச்சு. இங்க பாருங்க சிக்காலோ, அந்த ஊசியை கடிச்சு தின்னுடுச்சு. உட்காரு, நான் சொல்றது கேளு. நான் வேணா என்னோட நோக்கு வருமானத்துல அத காலி பண்ண கேவலமா இருக்கு. வேற நம்ம கெஸ்ட் மூஞ்ச காட்டலாம், கண்டிப்பா அது மயங்கிடும் நினைக்கிறேன். ஆமா, நல்ல ஐடியாவை சொன்னீங்க. திடீர்னு யோசனை இப்படிதான் வரும். அத புடிச்சு ஒரு திசையா திருப்புங்க. இந்த பக்கமா திருப்புங்க. அதோட முகத்தை கெஸ்ட பார்க்க வையுங்க.
வா 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 கிட்டத்தட்ட அப்பு கம்மல் மாதிரிலாம் டான்ஸ் ஆடுது. மிஸ்டர் சிக்காலோ, சமயத்துல நீங்க கூட இப்படி எல்லாம் யோசனை பண்றீங்க. மிஸ்டர் அல் அவனை தூக்கி நம்ம சேர்ல உட்கார வைக்கலாமா? கண்டிப்பா. இவனை பத்திரமா உட்கார வைங்க. ஓ, எப்படியாச்சும் நம்ம அல்கா திரும்ப உருவாக்கணும். உங்களுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறேன். கோவமா இருந்த ஆளுக்க நீங்க சாந்தப்படுத்த சொன்னீங்க, இப்ப சாந்தமா இருக்கிற ஆளுக்க கோவப்படுத்த சொல்றீங்க. எனக்கு என்ன பண்றீங்கன்னு தெரியல. உங்க மர மண்டைக்கு நான் சொல்றது உரைக்குதா இல்லையா? நல்லா கேளுங்க, உங்க மர மண்டைக்கு நான் சொல்றது உரைக்குதா இல்லையா? உரைக்குது, அதுக்கான வழியை தான் நான் இப்ப பாக்குறேன். சீக்கிரம் பாருங்க. இதுக்கு கோவப்படுத்த மாதிரி சில விஷயம் பண்ணாதான் அல்கா உருவாகும். நீங்க கொஞ்சம் பேசாம மூடிட்டு நிக்கிறீங்களா? ஓ, இங்க பாருங்க. என்ன 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 இந்த உருவத்தை பாருங்க. ஓ, காஞ்சி போன மண்டைய சதுர மண்டமா இருக்கு. இவனை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இவன் பேரு திவாகர் தானே? கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை இவன் பேசியே சாகடிச்சிருக்கான். நான் கூட இவன் அது இது நிகழ்ச்சியில பார்த்திருக்கேன். வரக்கூடிய எல்லாரையும் வெறுப்பேத்திருக்கான் இவன். அதுல சிரிச்சா போச்சு ரவுண்டுல இவன் சிரிக்க வைக்காமையே நிறைய பேரை சாகடிச்சிட்டு இருக்கான். ஓ ஓ, இவன் தான் நமக்கு வேணும். இன்னும் 5 நிமிஷத்துல அவன் வந்துருவான். அவனுக்கு மெயில் அனுப்பியாச்சு. உனக்கு மெயில் அனுப்ப தெரியுன்றது எனக்கு இப்பதான் தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவலாம இவனுக்கெல்லாம் இந்த மியூசிக்கை போட்டு மைக்கேல் ஜாக்சன் அசிங்கப்படுத்துறாங்க. அந்த ஆடியோல யார் இருக்கீங்க நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஓ ஓ ஓ ஓ ஓ, நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கான். இவனுக்கு மைக்கேல் ஜாக்சன் தாங்க தேவையா? இவன் கிட்டத்தட்ட தூக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் பண்ணுவான் தூக்கத்துல இருந்தா. நல்லா குதிரை மேய்க்கிற மாதிரி இருக்கா. இவனை போய் நீங்க கூட்டி வந்துருக்கீங்க. பேசிட்டு இருக்கிறத ஏதாச்சும் ஒரு வழி பண்ண, இல்லைன்னா ஆளுக்கு செத்துடும். அவங்கள வசியப்படுத்த பாக்குறான், தன்னோட வழிக்கு கொண்டு வரான். கிட்டத்தட்ட ஆளுக்கு இவன் கரெக்டான ஆள் தான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க நான் தெரிஞ்ச புக்காலோ. இவன் என்ன பண்றானே எனக்கு தெரியல. ஓ ஓ ஓ, அவனே வந்துருவான், நம்ம அடிக்க வேணாம். ஓ மிஸ்டர் திவாகர், போதும், உங்க டான்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது. நான் நாளைக்கு பாக்குறேன். தேங்க்யூ புக்காலோ. இங்க பாருங்க திவாகர், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து தெளிவா புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க சிக்காலோ. இங்க பாருங்க, இந்த அழுக்குக்கு வந்து கோவம் வரணும். கோவம் வந்தா தான் அந்த அழுக்கா உருவாகும். கிட்டத்தட்ட ஒரு 50% உருவாகி இருக்கு. நீங்க காமெடி நல்லா பண்றீங்க. நீங்க பண்ற காமெடி ரொம்ப மொக்கையா இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து தற்கொலைக்கெல்லாம் முயற்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் வர வச்சேன். நீங்க இப்ப காமெடி பண்ணாதான் இந்த அழுக்கு முழுமையடையும். கோவப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது மிஸ்டர் சிக்காலோ. இதுதான் அல்கா. ஆமா, இந்த அல்க என்னை 3 நிமிஷத்துல முடிக்கிறேன். என்ன 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 இவன் பைத்தியக்கார மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். மிஸ்டர் புக்காலோ, இதான் உங்க ஐடியாவா? இந்த பூரா மூக்குன்னு நீங்க தான் வர வச்சீங்க. இல்ல இல்ல, நீங்க தான் வர வச்சீங்க. நீலாம் ஜுஜிபிமா, என்னை 3 நிமிஷத்துல முடிக்கிறேன். இந்த பீடி ஆஃப் ஆகிறதுக்குள்ள உன் கதையை முடிக்கிறேன். வாசல்ல Work out புல்டாக் நாய் ஆகுது. மாதிரியே இருக்கான். இங்க பாரு அல்கு, எல்லாரும் வாக்கிங் போகும்போது நாயை வாக்கிங் கூட்டு போவாங்க. ஆனா நான் ஜுராசிக் பார்க்ல வர டைனோசரை வாக்கிங் கூட்டு போவேன். இல்ல 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 திவாகர், நீ இன்னும் காமெடியா பண்ண ஆரம்பிக்கல. நீங்க காமெடி பண்ணாதான் அந்த ஆளுக்கு கோவம் ஆகும். பண்றப்பா. தயவு செய்து சொல்றது புரியுதா? புரியுது. இல்லன்னா அந்த ஆளுக்கு செத்துரும். தள்ளி போடா சடத்தலையா. நான் சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது மிஸ்டர் சிக்காலோ, புரியுது. சீக்கிரமா கோவப்படுத்துங்க, ஏதாச்சும் காமெடி பண்ணுங்க. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கோவப்படுத்தாத, போடா சீக்கிரம். இங்க பாரு அல்கு, ஆர்லி சவு நூலி சவு அணியாதுக்கு தலைவனங்காத அடிச்சு தூள் கர்மேகமா சொல்லிருக்காங்க. திருப்பி இதை சொல்ல முடியுமா? ஓ ஓ ஓ, இங்க பாரு அல்கு, நீ உங்க அம்மா கிட்ட குடிச்ச மில்க கக்க கக்க அடிப்ப. இது வேலைக்கு ஆகல நினைக்கிறேன். அது புரிய அல்கு, என்னோட டான்ஸ் நீ பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையே, செத்துருவேன். லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. சிம்புனோட வரல கிடையாது. சீக்கிரம், இன்னும் கொஞ்சம். சிம்பு டான்ஸ் இப்ப போறேன். எனக்கு வெறுப்பு வரும். அதை விட உங்க அப்பா டான்ஸ் ஆனா இன்னும் நல்லா கோவம் வரும் அதுக்கு. சிக்காலோ, பாட்டு மட்டும் போடு. இந்த சதுர மண்டையன் ரொம்ப பேசிட்டு இருக்கான். ரொம்ப பேசுறான்.
ஆனா ஒன்னா நீ என்கிட்ட கோவத்தை காமி, அவகிட்ட காமி போ. அதுக்கு கோபம் வந்துருச்சு. அதுக்கு கோபம் வந்துருச்சு. அது அவனை தாக்குது. இல்ல நினைக்கிறேன். ஓ ஓ ஓ அல்கு நீங்க மட்டும் அடிக்காத, பர்சனாலிட்டி போயிடும். ஆளுக்கு ரொம்ப கோவமாடுச்சு. இல்ல இல்ல அவனை அடிங்க. அவன் எப்ப பர்சனாலிட்டி சொல்லணும் அதுக்காக நீங்க ஒரு அடி அடிங்க. என்கிட்ட தான் கோவத்தை காமி முட்டாள் ஆளுக்கு. டேய் மூதேவிங்களா, சீக்கிரம் படுத்து இரு. நீ அந்த மாய உலகத்துக்கு போகாத. நீ இங்க வந்துடு அல்கு. இங்க பாரு அல்கு, அது லைட்ல செட் பண்ணி வச்சியா. தயவு செய்து நம்ம கிட்ட போட்டுருவாங்க மீட்டர். ஒரு மைக்ல தண்ணி பட்டாலே 2000 ரூபாய் நான் கட்டி இருக்கேன். புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. சின்ன பசங்க மிரண்டு ஓடி போயிருக்கானுங்க இந்த கேமரா. ஏய் என்ன முட்டாள் அல்கு, என்ன பண்ண? நீங்க தான் என்ன பண்றீங்கன்னு தெரியாம இல்ல 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 அது எதுக்கு சறுக்கு ஊத்தி விட்டுக்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல. டேய் மூதேவிங்களா, ஏதோ சில்க்கு கூட ஆட விடுவீங்கன்னு பார்த்தா அல்கு கூட ஆட விட்டீங்களா? இல்ல நீங்க அங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் பயந்தாகணும். தயவு செய்து வந்துருங்க. அதனால அவங்க லவ்வர் இமி இருந்தா தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த லவ்வர் இமி இருந்தா தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எமி வந்தா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓ என்ன கர்மந்திரம்டா இது. நான் சொல்றதை கேளுங்க. அந்த தயவு செய்து எமி அவங்க லவ்வர் எமியை கூப்பிடுங்க. கண்டிப்பா நான் அவளை கூப்பிடுறேன். எமி நீங்க எங்க இருக்கீங்க? அவன் நம்பர்லாம் கரெக்டா வச்சிருப்பானா, என் நம்பர் கரெக்டா இல்லன்னுவே. இப்ப ரொம்ப முக்கியம் அது. சும்மா இருங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்க நினைக்கிறேன். I wanna hear you say my name, boy. ஓ இவள் மிகவும் மென்மையானவள். அப்புறம் அழகானவள். சிகாகோ, நீங்க ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து பழகுறீங்களா? உன்னோட கைகளை என் கைகள் மேல் வைத்து இந்த மென்மையான இந்த உடலை நான் எப்படி தடவி பார்க்கணும்னு எனக்கு. ஆனா சின்ன வயசுல உங்க மென்மையான தோலை பார்க்கிற அபூர்வ சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஒரு மென்மை பாரு. அது கை க்ளோஸ். அதே க்ளவுஸ் தான் இன்னும் நாம வந்த வேலையை பார்க்கலாமா? நான் உன் வேலையை நல்லா பார்த்துட்டு இருக்கேன். ஓ டெஃபினெட்லி டெஃபினெட்லி புக்காலு. ஒருத்தைவன் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இவ்வளவு சோறு துண்டிய ஒரு காரியம் இல்ல. நீ சோறு தான் தின்றியா இல்ல வேற ஏதாச்சும்? ஆமா என்கிட்ட மட்டும் அது என்ன காப்பாத்துங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க எமி. எமி என்ன காப்பாத்துங்க. நீங்க ஏதாச்சும் பண்ணி என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அது தாக்கிடுச்சு. தாக்குது. என்ன தூக்குது. எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு மெடிக்கல் மிராக்கல். என்ன ஒரு ஆச்சரியம். வாய மூடு. இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. ஒரு செட்ல சான்ஸ் கொடுத்தா அதை உடைக்காம பத்திரமா பாத்துக்கணும். இந்தா எல்லாத்தையும் பெருக்கு. சுத்தம். ஓ நான் 20 வருஷம் கண்டுபிடிச்ச ஒரு ஆளுக்கு பெருக்க விட்டுட்டு இருக்கேன். ஓ இது வேற சொன்னி அதிகமா பெருகிட்டு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு அடங்கித்தான் போய் ஆகணும். மண்ணா கட்டி தரது எந்த ஆளுக்கு உருவாக்குறோம் முன்னாடி இன்னைக்கு சாவடிக்க விடும். என்ன பண்றீங்க நீங்க? அந்த ஆன்ட்டி வீட்ல ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டுட்டு வாழ். ஏக்கா வீட்டு வேலை இருக்குது. இவாளுக்கு அசிங்கப்படுத்திட்டான். நம்ம அமுதவாணன், அல்கு ஜார்ஜ், ஜெயச்சந்திரன், பழனி பட்டாளம் அண்ட் திவாகர் இவங்க 5 பேருக்கும் தாம்பரம் சத்யா பஜார் துணிக்கடை வழங்கக்கூடிய ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர். இவங்க 5 பேருக்கும் என்ட் கேரளம் வழங்கக்கூடிய ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஓகே, சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். நம்ம சுந்தரி அக்கா அவர்கள் சிரிக்காமலே இருந்து ஏற்கனவே இருந்த 900 பாயிண்ட்ஸ்லேயே இருக்கிறாங்க. ஏற்கனவே 800 பாயிண்ட்ஸில் இருந்த ரக்ஷிதா அநியாயமாக 100 பாயிண்ட்ஸ் இழந்து இப்போ 700 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. நமது மோகன பிரியா அவர்களும் சிரிக்காமல் இருந்து ஏற்கனவே அவங்க இருந்து 1000 புள்ளிகள்லேயே இருக்கிறாங்க. ஸோ நம்ம சுந்தரி அக்கா ஹல்கை பார்த்தே பயப்படாத ஒரு கேரக்டர் அப்படின்றது இந்த சிரிச்சா போச்சு மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இன் சிரா வழங்கும் அது இது எது பவர்ட் பை பேரகான்.
உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சிரா வழங்கும் அது இது எது பவர்ட் பை பேரகான். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு சுந்தரி அவர்கள் அண்ட் ரக்ஷிதா அவர்கள் அண்ட் மோகனப்பிரியா 3 பேர் வந்து 2 ரவுண்டு விளையாடி முடிச்சிட்டாங்க. இப்போ 3வது ரவுண்டு நம்ம போக போகிறோம். அண்ட் சுந்தரி அக்காவுக்கு வந்து இது ஃபேவரட்டான ரவுண்டு, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற ரவுண்ட் அப்படின்றதால உங்களுக்கு இது ஃபேவரட்டான ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ மாற்றி யோசி ரவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ரவுண்டு. ஒரு நல்ல ரவுண்டு. ஆமாம், எப்படின்னு சொல்கிறது தெரியல, ஆனால் நல்ல ரவுண்டுன்னு சொல்லி. நல்ல ரவுண்டு. ஆமாம். ஓகே, வெரி குட். மாத்தியோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தையை 2 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் உடனே பதில் சொல்லணும், யோசிச்சு பதில் சொல்லக்கூடாது. கேள்வி கேட்கவே கூடாது, பதில் மட்டும் தான் சொல்லணும். இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. மாத்தியோசியோட இருக்க முதலாவதாக லெட்ஸ் வெல்கம் மோகனப்பிரியா அவர்கள். வாங்க மோகனப்பிரியா. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த படம் இது? இந்த செட்டுக்குள்ளே வந்து அடைச்சி விட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஃப்ளைட்டு? கடலில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும்? நான் ரொம்ப நல்லா பிரியாணி சமைப்பேன். என்ன பிரியாணி? எதுக்கு அந்த வாட்ச் இந்த கையில் கட்டியிருக்கேங்க, அந்த கையில் கட்டியிருக்கலாம்ல? கேள்வி கேட்குறீங்களா என்ன பார்த்து? ஆல்கமியில் உங்களை பார்த்துருக்கேன். எந்த மீ? நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். என்ன சமைப்பீங்க? என் குழந்தைக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தை பேர் என்ன? என் ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர். என்ன படம் டைரக்டர்? இந்த செட்டில் பார்த்தா அங்கங்கே லைட் இருக்குதா, அந்த ஜிம்மி ஜிப் வேறு வந்து போதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க வேறு என்னை பயமுறுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப என்று 2 தடவைக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணதுனால அவுட் ஆகி விட்டீர்கள் மோகனப்பிரியா அவர்களே. பட் வெரி குட், நல்லா விளாண்டீங்க மோகனப்பிரியா அவர்களை. தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் சுந்தரி அவர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, படம் எங்கே வாங்குனீங்க சுந்தரி அக்கா? எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி பிடிக்கும்? நீங்கள் போட்டு வர அந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் ஓசியில் வாங்குது, அப்படி தான் இருக்கும். இந்த செட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்று அப்படியா? போச்சு. ஓகே, குட் கேர்ள். அவுட் ஆகிவிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மோகனப்பிரியா அவர்களை தொடர்ந்து சுந்தரி வந்தாங்க. இப்போ சுந்தரியை தொடர்ந்து நம்ம கூட வரப்போது ரக்ஷிதா. வாங்க, டான் வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ரக்ஷிதா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? இந்த செட்டு ரொம்ப நல்லா இருக்கு. வேற என்னென்னலாம் உங்களுக்கு லைஃப்பில் பிடிக்கும்? இந்த ஷர்ட் நல்லா இல்லை உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த ஜிம்மி சிப்பா வந்து பார்க்குது என்ன. உங்களே தான் பார்க்குதா? இங்கே இருக்க ஆடியன்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்களா? கேமராமேன் பேசிகிட்டே இருக்காரு. எந்த கேமராமேனு? இந்த பிளாக் கலர் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அது இது எது யார் இந்த டைட்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுச்சுங்களா, கையெடுத்து கும்பிடுவேன். ஆஃபீஸ் தான் இருக்கிறாங்க. அந்த ஒயிட் ஷேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, 3 பேரும் ரொம்பன்னு சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். வந்ததான் அமிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ மாத்தியோசியோட முடிவில் ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். உடனே வந்தவொடனே அவுட் ஆனது நம்ம சுந்தரி அக்கா. ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 900 இருந்தீங்களா? அதுலேருந்து ஒரு 300 போய் 600 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா. அவங்க நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 700 இருந்தீங்களா? அது ஒரு 200 போய் இப்போ 500 பாயிண்ட்ஸ் இருக்கேன். ஜாலியா? ஓகே, வெரி குட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 1000 பாயிண்ட்ஸ் இந்த மோகனப்பிரியா அவர்களுக்கு வெறும் 100 புள்ளிகள் மட்டும் போய் 900 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இன்றைய நாளுடைய வின்னர் மோகனப்பிரியா அவர்கள், வாழ்த்துக்கள். அண்ட் 2வது இடத்தை பிடிக்கிறாங்க சுந்தரி அக்கா. 3வது இடம் மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்டாக திகழ்கிறார் நமது ரக்ஷிதா. வாங்க ரக்ஷிதா. ஸோ நம்ம சீஃப் கெஸ்ட் ரக்ஷிதா கையால் இன்றைய நாளுடைய வின்னர் மோகனப்பிரியா அவர்களுக்கு NAC ஜுவல்லர்ஸ் ஸ்ரீநகர் அண்ட் மயிலாப்பூர் வழங்கக்கூடிய 15,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. வாங்க. வாவ், சூப்பர். ஹாப்பி. மற்றும் ஒரு பரிசு ஜஸ்ட் செல்வாஸ் வேளச்சேரி வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் மோகனப்பிரியா. அண்ட் இன்று நாளுடைய 2வது இடத்தை பிடித்த சுந்தரி அவர்களுக்கு கிங் ஷைன் ட்ரீம் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இன்று நாளுடைய 3வது இடத்தை பிடித்த நமது சீஃப் கெஸ்ட் ரக்ஷிதா அவர்களுக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 7,500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அண்ட் உங்க 3 பேருக்குமே KP ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்.
அண்ட் உங்கள் 3 பேருக்கும் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய 3 days and 2 nights தங்கக்கூடிய ஒரு ஹாலிடே பேக்கேஜ். நின்றுது எனக்கே இவ்வளோ கால் வலிக்குதே, உட்காந்துருது உங்களுக்கு எவ்வளோ கால் வலிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம டான்ஸ் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் போட போகிறோம். 3 பேருமே பயங்கரமான கிளாசிக்கல் டான்ஸ்ன்றதுனால நல்லா ஹெவியாக நல்லா ஒரு லோக்கல் சாங்காக போடுங்கண்ணே. இதுக்காகவே ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுக்கலாம். பட் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உருவ பொம்மையை வந்து எரிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம். ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவுரு அடிக்கிற ஸ்டெப், அவங்க ஆணி அடிக்கிற ஸ்டெப். ஓகே, சூப்பர், வெரி குட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இதே மாதிரி அற்புதமான கெஸ்டோட அடுத்த வாரம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது மாகாப் ஆனந்த். இன் சிரா வழங்கும் அது இது எது பவர்ட் பை பேரகான்.